யாசின் மாலிக் பேசியிருக்காரு. முன்னாள் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் தனக்கு நன்றி கூறியதாகவும் அவர் சில அரசியல் காரணங்களையும் குறிப்பிட்டு சொன்னார். என்ன இப்ப ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தூதர் என்று அழைத்தார், அமைதி தூதர் என்று அழைத்தார் என்றே அவர் சொல்லி இருக்கிறார். அப்பொழுது பிரதமர் அவரை அமைதி தூதர் என்று அவருக்கு பட்டம் சூட்டினார். அப்பொழுது இரண்டு பேரும் கைகுலுக்கி கொண்டனர். அந்த புகைப்படம் வலைதளத்தில் பல இடங்களில் அன்றும் இன்றும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. யாசின் மாலிக் அன்றே ஒரு குற்றவாளி, சரியா தவறா? சரி. அவரை ஒரு தூதராக தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு என்ன? அப்படி என்றால் இந்திய நாட்டின் உள்நாட்டு கட்டமைப்பையும், அதாவது பாதுகாப்பு கட்டமைப்பையும் வெளியுறவு கொள்கையும் தீவிரவாதிகள் தான் ஏற்றுக்கொண்டிருந்தார்களா, நடத்தி கொண்டிருந்தார்களா? ஹபீஸ் சயீதை யாசின் மாலிக் போய் சந்திக்க முடியும், ஐஎஸ்ஐ சந்திக்க முடியும் என்றால் வெறும் யாசின் மாலிக்கை மட்டும்தான் உபயோகப்படுத்தினார்களா, மற்றவர்களையும் உபயோகப்படுத்தினார்களா? அப்பொழுது பாகிஸ்தான் செய்த தீவிரவாதத்தை இந்தியாவுக்குள் இருக்கும் ஒரு மதத்துக்கும் அல்லது ஒரு அமைப்புக்கும் ஏன் சாயம் பூச மன்மோகன் சிங் விரும்பினார், ஆட்சி விரும்பியது? லடாக் என்பது ஒரு முக்கியமான பகுதி. ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் நடக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். லடாக் அமைதியாக இருக்கிறது. சைனா என்றுமே அதுவே குறிவைத்துள்ளது. எப்படி மணிப்பூர் ஒரு பிரச்சனையை கட்டமைத்தார்களோ அதே போன்ற ஒரு பிரச்சனையை இங்கே கட்டமைக்க பார்க்கின்றார்கள். இல்ல, அங்க குறிப்பா சொல்றது சென்சி ப்ரொடெஸ்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. அதை தாண்டி அந்த ஹேஷ்டாக் அதிக அளவுல ட்ரெண்ட் பண்றது பாகிஸ்தானும் பங்களாதேஷையும் சேர்ந்தவங்க அதிக அளவுல ட்ரெண்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அது காரணம் அவர் யூனிசை சென்று சந்தித்தாரு. நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு அமெரிக்கா யாரு கூட உறவு கொண்டாடுகிறார்கள் என்றால் இன்னைக்கு ஆசிம் முனீரும் ஷாபாஸ் ஷெரீஃபும் எங்க இருக்காங்க? அமெரிக்காவில். சோ அப்போ சோனம் வாங்சுக் யாரின் கைப்பாவையாக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்று உங்கள் பார்வைக்கு நான் விட்டுவிடுகிறேன். இந்தியாவுக்குள் அமளியை ஏற்படுத்துவதும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இது போன்ற கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு அவப்பேரை உண்டாக்குவதற்கும் வெளிநாட்டில் இருந்து சிஏஎம் செயல்படுகிறது. உள்நாட்டில் இருக்கும் சில கட்சிகள், குறிப்பிட்டு எதிர்கட்சியும் அவர்களுக்கு துணை புரியும் வண்ணம் செயல்படுகிறார்கள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின். சில தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா யாசின் மாலிக் பேசியிருக்காரு. முன்னாள் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் தனக்கு நன்றி கூறியதாகவும் அவர் சில அரசியல் காரணங்களையும் குறிப்பிட்டு சொன்னார். என்ன இப்ப ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தூதர் என்று அழைத்தார், அமைதி தூதர் என்று அழைத்தார் என்றே அவர் சொல்லி இருக்கிறார். நான் இது ரெண்டு கண்ணோட்டத்தை பிரிச்சு பார்க்க விரும்புறேன். முதல் கண்ணோட்டம், யாசின் மாலிக் 1990 4 இந்திய விமானப்படை வீரர்களை கொன்றதற்காக அவர் கைது, இப்பொழுது இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு என்ஐஏயால் கைது செய்யப்பட்டு அவருக்கு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியது. அதற்கு மேல்முறையீடு செய்து அவருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று என்ஐஏ மேல்முறையீடு செய்துள்ளது. அதன் பேரில் இவருக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. நடந்த இவரின் தரப்பில் இருந்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று அவரின் தரப்பில் இருந்து நீதிமன்றம் அவர் கருத்துக்களை கூற வேண்டும். அபிடவிட் மூலமாக தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர் அந்த அபிடவிட்டை ஃபைல் செய்துள்ளார். அதில் வந்த விவரங்கள் என்னவென்றால், குறிப்பிட்டு நான் 4-5 விவரங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். முதல் விவரம், அவர் இந்திய அரசாங்கத்தால், இந்திய உளவுத்துறையால் அணுகப்பட்டார் 2005-6 காலகட்டங்களில். வி.கே. ஜோஷி என்று உளவு அமைப்பில் இருந்த ஒரு முக்கிய அதிகாரி அவரை அணுகினார் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவர் மன்மோகன் சிங்கை, அன்றைய பிரதமரான மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்தார். சந்தித்த போது அப்பொழுது இருந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு எம்.கே. நாராயணன் அவர்களும் இருந்தார். அரசின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஹபீஸ் சயீதை அவர் போய் சந்தித்தார். அங்கே அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி
தீவிரவாத அமைப்புகளை அவர் அழைப்பு விடுத்தார். போராட்டத்தை, அதாவது அவர் சொல்வது போராட்டம், நாம் சொல்வது தீவிரவாதம், போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அமைதியை நாட வேண்டும் என்றும் ஹஃபீஸ் சயீதை வலியுறுத்தினார். நான்காவது, அவர் யாசின் மாலிக் என்பவர் ISIயை பார்த்து பேசினார். ஐந்தாவது முக்கியமான விஷயம், அவர் அங்கே என்ன விஷயங்கள் அவர் செய்தாரோ அதை திரும்ப இந்தியாவுக்கு வந்து பிரதமருடன் பேச்சுவார்த்தையில் தெரிவித்தார். அப்பொழுது பிரதமர் அவரை அமைதி தூதர் என்று அவருக்கு பட்டம் சூட்டினார். அப்பொழுது 2 பேரும் கைகுலுக்கிக் கொண்டனர். அந்த புகைப்படம் வலைதளத்தில் பல இடங்களில் அன்றும் இன்றும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இதை நீங்களும் நானும் மறுக்க முடியாது. இது யாசின் மாலிக்கின் சொன்ன விஷயங்கள். சரி, இது உண்மை அது பொய் என்பது பக்கத்தில் வைத்து விடலாம். இதற்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்க கூடுமா இல்லையா என்பதற்கு என் கூற்றையும் அதற்கான தரவு உங்கள் முன்னால் வைக்கிறேன். இதை பார்த்து மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை அவர்கள் நிராகரிக்கலாம். அது அவர்களின் விருப்பம். முதல் கூற்று, யாசின் மாலிக் அன்றே வந்து ஒரு குற்றவாளி. சரியா தவறா? சரி. அவரை ஒரு தூதராக தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு என்ன? இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதியை அந்த தீவிரவாதிகளை போய் சந்திக்க வைப்பதற்கு அனுப்பி வைக்கும் இந்திய நாடு, அப்பொழுது இருந்த இந்திய அரசாங்கமும் அதுக்கு இருந்த உளவமைப்பும் அப்பொழுது இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அப்பொழுது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள்? அப்படி என்றால் இந்திய நாட்டின் உள்நாட்டு கட்டமைப்பையும், அதாவது பாதுகாப்பு கட்டமைப்பையும் வெளியுறவு கொள்கையும் தீவிரவாதிகள் தான் ஏற்றிக்கொண்டிருந்தார்களா, நடத்தி கொண்டிருந்தார்களா? அந்த டவுட் உங்களுக்கு வருதா இல்லையா? ஒன்று. இரண்டாவது, ஹஃபீஸ் சயீதை யாசின் மாலிக் போய் சந்திக்க முடியும், ISI சந்திக்க முடியும் என்றால் வெறும் யாசின் மாலிக்கை மட்டும்தான் அவர்கள் உபயோகப்படுத்தினார்களா, மற்றவர்களையும் உபயோகப்படுத்தினார்களா? மூன்றாவது விஷயம், மன்மோகன் சிங் காலகட்டத்தில் இது 2006 நடக்கிறது. 2005 முதலே பல்வேறு குண்டுவெடிப்புகள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் பாகிஸ்தான் ISIயின் கை இருக்கிறது என்று உலகத்திற்கும் தெரியும், இந்தியாவிற்கும் தெரியும். அதற்கு அடுத்த 2 வருடத்துக்குள் மும்பை தாக்குதல் நடந்தேறியது 2008. அதற்கு முக்கியமான குற்றவாளியா ஹஃபீஸ் சயீத், ஜக்கீர் ரஹ்மான் லக்வி. இல்லை என்று மறைக்க போகிறார்களா? அதற்கு பதில் கொடுக்கும் விதமாகவோ எதிர்வினை ஆற்றும் விதமாகவோ இல்ல அவர்களின் நிலை செய்வோ காங்கிரஸ் ஆட்சி அன்று என்ன முயற்சி எடுத்தது? திரு மன்மோகன் சிங் அவர்கள் என்ன செய்தார்? இன்னும் சொல்ல போனால் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இரு நாடுகளும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகள் என்று வெளிப்படையாகவே சொன்னார். அதாவது தீவிரவாதத்தை இந்தியாவில் தொடுக்கும் பாதிக்கப்பட்ட நாடும் ரெண்டும் ஒன்று என்ற அவர் கூற்றை நாம் யாசின் மாலிக்கின் பேச்சில் இருந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? கடைசியாக சொல்ல விரும்புவது, மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தவரை அவரின் செயல்பாடுகள் பாகிஸ்தானை பொறுத்தவரை எவ்விதத்திலும் ஒவ்வாறு இருந்தன. ஷர்மல் ஷேக்கில் போய் சென்று இந்தியா பலூச்சிஸ்தானில் எந்த விதத்திலும் ஈடுபடவில்லை என்று சொல்வதோ, அதாவது அவர்கள் கேட்காமலேயே நாங்கள் பலூச்சிஸ்தானில் எந்த தீவிரவாதத்தில் ஈடுபடவில்லை என்று சொல்வது என்ன தேவை இருக்கிறது அன்றிருந்த பிரதமருக்கு? பாகிஸ்தான் தீவிரவாதத்தை நாடும் போதும் இந்தியா பேச்சுவார்த்தை நாடுவதற்கான காரணம் என்ன? திரு மன்மோகன் சிங்குக்கு அன்றிருந்த ராணுவ விமானப்படை அதிகாரி, அதாவது விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல், அவர் பேச்சில் இருந்தும் அன்றிருந்த ராணுவ தளபதி பேச்சில் இருந்தும் நாம் தெரிந்து கொள்ள, மும்பை அட்டாக் நடந்த போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இஃப் ஐ எம் ரைட், ஃபாலிஜே மேஜர் என்று நினைக்கிறேன் அப்பொழுது இருந்த விமானப்படை தளபதி, அவர்கள் அன்று கேட்டுக்கொண்டனர், நாம் தீவிரவாத முகாம்களை தயாரிக்கலாம், பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். அதை வேண்டாம் என்று நிராகரித்தது யார்? சரி, யாசின் மாலிக்கை அமைதி தூதர் என்று சொல்லி இந்தியாவுக்குள் நுழைந்து தீவிரவாதம் செய்த லஷ்கர் அமைப்பை சேர்ந்த அஜ்மல் கசாப் என்ப நபர் நமக்கு பிடிபடவில்லை என்றால், இது RSS செய்ததாக ஒரு கூற்றை அவர்கள் ஏற்படுத்த, ஒரு இல்லாத விஷயத்தை ஏற்படுத்த அன்றிருந்த காங்கிரஸ் ஆட்சி முயன்றதா இல்லையா?
ஒரு புத்தகமே திக்விஜய் சிங் வெளியிட்டாரா இல்லையா? திக்விஜய் சிங் எதிராக மன்மோகன் சிங் ஏதாவது கருத்து தெரிவித்தாரா? இந்து டெரர் என்று வெளிப்படையாக பேசினார்களா இல்லையா? சஃப்ரான் டெரர் என்று பேசினார்களா இல்லையா? அப்பொழுது பாகிஸ்தான் செய்த தீவிரவாதத்தை இந்தியாவுக்குள் இருக்கும் ஒரு மதத்துக்கும் அல்லது ஒரு அமைப்புக்கும் ஏன் சாயம் பூச மன்மோகன் சிங் விரும்பினார்? ஆட்சி விரும்பியது. ஆனால் யாசின் மாலிக்கை இவர் உபயோகித்தார் என்பதற்கும் இவர் அங்கே அனுப்பி வைத்தார் என்பதற்கும் அந்த எடுத்து பார்த்தால் மன்மோகன் சிங்கின் செயல்பாடுகள் பல விஷயங்களில் கேள்விக்குறிகளாக நம் முன் வைக்கின்றன. இது போன்ற செயல்பாடுகள் யூபிஏ காலத்தில் இருந்ததால் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டது. அதை நீங்களும் மறக்க முடியாது, மறக்க முடியாது. மாதந்தோறும் நடந்த காலம் ஒன்று இருந்தது இந்தியாவில் 2005 தொடங்கி 8 வரை. ஏன் 10 கூட ஒரு குண்டுவெடிப்பு, பெஸ்ட் பேக்கரி என்று நினைக்கிறேன், புனேவில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது. சோ மன்மோகன் சிங் என்ற ஒரு பிரதமர், அவரின் செயல்பாடு குறிப்பிட்டு பாகிஸ்தானை பொறுத்தவரை, பாகிஸ்தானால் வரும் தீவிரவாதத்தை பொறுத்தவரை அது மிகவும் கவலைக்கிடமாகவும் ஒரு கையாள விதமாகவும் தான் இருந்தது என்று பல பேர் இதை தெரிவித்துள்ளார்கள். அதை யாசின் மாலிக்கின் பேச்சால் நமக்கு புரிய வருகிறது. இன்னொரு தகவலும், சின்ன தகவல். இப்பொழுது மகாராஷ்டிராவில் பீட் என்ற பகுதியில் ஒரு பிரச்சனை. கான்பூரில் செப்டம்பர் 4ஆம் தேதி மிலாடு நபி, அதாவது நபிகள் நாயகம் பிறந்த நாளை முன்னிட்டு ஐ லவ் முகமது என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. ஆமா, வெவ்வேறு இடங்களில் அந்த பதாகைகள் வைத்து அந்த பதாகைகளை அவர்கள் அதாவது எல்லோரும் வாழும் இடங்களில், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இல்லாமல் பல்வேறு சமுதாயங்கள் வாழும் இடங்களில் இந்த பதாகைகள் வைத்திருந்தார்கள். இந்த பதாகைகளை அகற்ற சொல்லி போலீசார்கள் அவர்கள் போது நபீஸ் என்ற நபர் ஒரு போலீஸ் அதிகாரியின் கையை வெட்டி விடுவேன் என்று சொன்னதற்கு பிற்பாடு அந்த நபீஸை கைது செய்தார்கள் கான்பூர் போலீசார். அதை தொடர்ந்து இப்பொழுது இந்தியா முழுவதும் ஐ லவ் முகமது என்பது ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தை விரும்புவதும் விரும்பாததும் அவரவர் விருப்பம். நபிகள் நாயகத்தை யாரும் தவறாக பேசக்கூடாது, ஏனென்றால் அவர் இறை தூதர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. ஏன்னா மத நல்லிணக்கத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்னொரு மதத்தையும் நாம் மதிக்க வேண்டும். அப்படி இருக்க சூழ்நிலையில் பீட் என்ற பகுதியில் மகாராஷ்டிராவில் ஒரு இஸ்லாமிய அன்பர், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மத குருவா இல்ல மௌல்வி என்று சொல்வார்கள், அவர் பேசி இருக்கும் பேச்சு சர்ச்சையாக்கியுள்ளது. அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், யோகி ஆதித்யநாத்தை மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன், அழித்து விடுவேன் என்று பேசியிருக்கிறார். அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்தது, கைது செய்துள்ளது. இது எதை காட்டுகிறது என்றால், உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு விழா காலங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பாகிஸ்தான் பல முயற்சிகள் எடுக்கும் உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு. அதற்கு இந்த பர்டிகுலர் சர்ச்சை, இந்த ஐ லவ் முகமது, இதற்கு எதிராக என்ன செய்கிறார்கள் என்றால், ஐ லவ் மகாதேவ் என்ற பதாகைகளை அவர்கள் பிடிக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்தில் இது ஒரு பிரச்சனையாக மாறும்போது ஒரு கைகலப்பு அடுத்து மாறி அது கலவரத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுவும் இந்த விழா காலங்களில் அந்நிய சக்திகள் இதை தான் நாடும். இதை நாம் கட்டுப்படுத்த தவறினாலோ அல்லது உள்துறை அமைச்சகம், அந்த மாநில போலீஸ், அந்த மாநில உளவு அமைப்பு, அது எந்த மாநிலமாகட்டும், எந்த மதத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேச்சுகள் இருந்தால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராம் சொல்வதை தவறு சொல்லும் இந்த நபர்கள், பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நபர்கள், ஏன் இதை கண்டிக்கும், அதாவது யோகி ஆதித்யநாத்தை மண்ணாக்கி விடுவோம் என்பதை கண்டிக்க மாட்டேங்கிறார்கள். இந்த பீடில் நடந்த இந்த போராட்டமானது, தாய்பரேலியில் நடந்த போராட்டமானது இதை ஒட்டி, அதாவது யூபியில் நடந்த விஷயங்களை ஒட்டி நடந்த போராட்டமானது வன்முறையாக வெடித்துள்ளது. அவர்கள் இந்த பதாகையை ஏந்தி செல்வதற்கு அரசாங்கத்தின் அனுமதி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே கோர்ட் அனுமதித்தும் சில இயக்கங்களை
அவர்கள் சாலையில் செல்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளிப்பதில்லை. அங்க அனுமதி இல்லாமல் பிரச்சனைகள் நடந்தால் கண்டும் காணாமல் செல்ல வேண்டும் என்று சில கட்சிகள் கோருகின்றன. இதன் பேர் தான் ஜனநாயகமா, அல்லது இதன் பேர் தான் சமூக நல்லிணக்கமா, அல்லது இதன் பேர் தான் சமத்துவமா? இல்ல இவர்கள் சொல்வார்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் செக்குலரிசம், மத சார்பற்ற தன்மையா? எம்மதமும் சம்பந்தம் தான் மத சார்பற்ற தன்மை. இந்து மதம் எங்களுக்கு ஒவ்வாது என்பது மத சார்பற்ற தன்மை அல்ல என்பது நிறைய பேரின் கருத்து. அதில் நான் ஒரு விதத்தில் ஏகோபிக்கிறேன். சார், லடாக்ல மிகப்பெரிய அந்த போராட்டமானது கலவரமாக மாறியது. குறிப்பாக அதை ஒருங்கிணைத்த சோனம் வாங்சுக் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய பின்னணி என்ன? இந்த போராட்டம் கலவரமாக மாறுவதனுடைய காரணம் என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். சோனம் வாங்சுக் அப்படின்றவர் வந்து நீங்க பிரபலமா தெரிஞ்சிருக்கோம். தமிழ்ல நண்பன் ஒரு படம் வந்தது. அதற்கு முன்னாடி இந்தியில 3 Idiotsன்னு ஒரு படம் வந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அது அவரை தழுவி எடுக்கப்பட்ட கதை தான். கல்வி திறன் வளர்ப்பதில் லடாக்கில் அவர் வேலை செய்தார் என்ற காரணத்துக்காக 2018ஆம் ஆண்டு அவருக்கு ராமன் மேகசேசே அவார்டு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் யாரெல்லாம் ராமன் மேகசேசே அவார்டு கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் ஒரு விதத்தில் அமெரிக்காவின் கைப்பாவைகளாக செயல்படுபவர்கள் தான். தமிழ்நாட்டுல கூட ஒரு ஒரு பாடகர் இருக்கிறார், ட்ரேட்மார்க் பாடகர், ட்ரேட்மார்க் கிருஷ்ணா கோவிந்தா முராரேன்னு சொல்லுவாங்க அவரை, பாடுறது, அவர் பாட்டெல்லாம் பாடுவாரு, ட்ரேட்மார்க் அவரு. அதுல இந்த ராமன் மேக்சேசே அவார்டு நிறுவனதுக்கு காரணமே பிலிப்பைன்ஸை சேர்ந்த நாட்டை சேர்ந்த ஒரு விருது. இது ஏசியாவின் நோபல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விருது யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, அமெரிக்கா யாரையெல்லாம் கல்டிவேட் பண்ண முடியும், அதாவது யாரையெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியுமோ அவர்களுக்கு தான் இந்த விருதை அவர்கள் வழங்குவார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் சிஏஏவின் பரிந்துரையின் பேரில் தான் இந்த விருதே கொடுக்கப்படுகிறது என்று கருதப்படுகிறது நிறைய பேரா. இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த லடாக் போராட்டத்துக்கு முன்கூட்டியே வந்து சில விஷயங்கள் நடந்தன. அது இன்று நேற்றல்ல, பல மாதங்களாக லடாக்கில் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. லடாக் அண்ட்ரஸ்டுக்கு, அதாவது இந்த பிரச்சனைக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, டிமாண்ட்ஸா வச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் கிட்ட மே 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு ஹை பவர்ட் கமிட்டி ஒண்ணு அதுல ஃபார்ம் பண்ணி வேலைக்கு அங்க இருக்கும் மக்களுக்கு உகந்தவாறு வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் லடாக் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில், வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்கும் வகையில் சட்ட திருத்தத்தை எடுத்து வர சொல்லி வலியுறுத்தி முதல்ல ஒரு போராட்டம் வெடிச்சது. அதற்கு செவிசாய்க்கும் விதமாக மே 28ஆம் தேதி ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஒரு மீட்டிங்கே நடந்தது. அந்த போராட்ட குழுவினரோடு மத்திய அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிற்பாடு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் வாக்குல திரும்பி இதற்கான அரசாணையை, கெசட் பப்ளிகேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சென்ட்ரல்ல வந்து தமிழ்நாடுல இருந்தா கவர்னர் கொடுப்பாங்க, மத்திய சர்க்காரா இருந்தா அது பிரசிடென்டோட பேரில் தான் அரசாணை அளிக்கப்படும். அந்த அரசாணையில வந்து லேண்ட்மார்க்கா இந்த இந்த அவர்கள் கேட்டுக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் அதில் இடப்பட்டிருந்தது. அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களோட தேவைகள் என்னவோ, அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்னவோ, அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதற்கப்புறம் ஜூன் ஜூலை 1ல வந்து மத்திய அரசு அங்க இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள், லோக்கல் மக்களுக்கு நிலத்தில் முன்னுரிமை வழங்குவதும், வெளியில இருந்து வர்றவங்க வந்து செட்டிலாவும் பாத்துக்கிறதும், அவங்க நிலத்தை வந்து ஆக்கிரமிக்காம பாத்துக்கிறதுக்கும், அங்க இருக்கிற மக்களுக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்களுக்கு அதை யார் வேண்டுமென்றால் வாங்காமல் அங்க இருக்கக்கூடிய லடாக்கி மக்களே வந்து அந்த நிலங்களை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும், அதற்கு தகுந்தவாறு சட்ட திருத்தத்தை அரசாங்கம் மேற்கொண்டது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து லடாக்ல வேலை வாய்ப்புகள்லயும் மற்ற விஷயங்கள்லயும் லடாக்கி மக்களுக்கு சில விஷயங்கள்ல அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன், அதாவது தளர்வுகளை எடுத்துட்டு வந்தது. வயது மற்ற விஷயங்கள்ல வந்து தளர்வுகளை எடுத்துட்டு வந்துட்டு இதனால அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கினார்கள். சோ எப்பெல்லாம் லடாக்ல வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்களை எழுப்பினார்களோ
அப்பெல்லாம் வந்து அரசாங்கம் அதற்கு செவி சாய்த்துள்ளது. இதை நான் முதலில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சோ இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சோனம் வாங்சுக்கை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அவர் ஒரு 10-15 நாட்களாக அவர் பேசிய பேச்சு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, லடாக்ல அரப் ஸ்பிரிங், அதாவது எப்படி லிபியாவில், துனிசியாவில், அல்ஜீரியாவில், ஈஜிப்டில் ஆட்சி மாற்றங்கள் நடந்தனவோ அது போன்ற ஒரு ஆட்சி மாற்றம் தேவை, இங்கே மக்கள் கிளர்ச்சியில் வெடிக்க வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை சோனம் வாங்சுக் பேசிய வண்ணம் இருந்தது. அதற்கு அதற்கு தொடர்ச்சியாக அவர் வந்து ஜென்சி புரொட்டஸ்ட், அதாவது நேபாளில் நடந்தது போல் இங்கேயும் வந்து இளைஞர்கள் வந்து போராட வேண்டும், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் அரசாங்கம் அவர்கள் செவி சாய்க்கவில்லை என்றார், சட்ட ஒழுங்கை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும், அமளியில் ஈடுபட வேண்டும் என்று தூண்டுதல், மக்களை தூண்டும் விதமான பேச்சை அவர் பேசினார். அதைத் தொடர்ந்து அவர் இதற்கு சில நாட்கள், சில மாதங்கள் முன் முகமது யூனிஸை போய் சந்தித்து வந்தார். இப்பொழுது இந்த வன்முறையானது நேபாளத்தில் நடந்த வன்முறையை போன்று கட்டமைக்கப்பட்டுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் எரிக்கப்பட்டது, கம்யூனிஸ்ட் கட்சியினரை தேடி தேடி அவர்களை அடிப்பதும் அவர்களை துன்புறுத்துவதும், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் பிரதமரின் குடும்பத்தினரையே கொன்றதையும் நாம் கண்கூடாக பார்த்தோம். அதே போல் இங்கே இந்தியாவின் எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியின் ஒரு கவுன்சிலர், அங்கே லடாக்கில் இருக்கும் கவுன்சிலர், அவர் பேர் வந்து நோர்போ அப்படின்ற அழைக்கப்படுவார், டார்ஜி நோர்போ அப்படின்ட்டு. அவர் வெளிப்படையாக சொன்னார், நான் பிஜேபி அலுவலகத்தை தாக்குவேன், அதை தகர்ப்பேன், அங்கே இருக்கும் இந்த கட்டிடத்துக்குள் சென்று கற்களால் யார் இருந்தாலும் அந்த கட்டிடத்தை கற்களால் ஆட்களையும் தாக்குவேன், கட்டிடத்தையும் அழித்து நொறுக்குவேன் என்று வெளிப்படையாக சொன்னார். அதை சொன்னது போலயே அந்த பிஜேபி கட்டிடமானது, அதாவது கட்சி ஆபீஸ் ஆனது நொறுக்கப்பட்டு முழுமையாக எரிக்கப்பட்டுள்ளது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் விதமாக துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கத்தை தள்ளினார்கள். அதற்கு சோனம் வாங்சுக்கின் பேச்சு குறிப்பிட்டு அவர் சொன்னது, நேபாளில் நடந்தது போல் கிளர்ச்சி வைக்க வேண்டும், அரப் ஸ்பிரிங் போல் வர வேண்டும், இங்கே இளைஞர்கள் தெருவுக்கு வந்து போராட வேண்டும், இங்கே வந்து அரசாங்கத்தை நிலைகுலைய செய்தால்தான் நமக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள், அரசாங்கத்தை, இந்திய அரசாங்கத்தை, அவர்களின் ஆட்சியை நாம் விரட்ட வேண்டும், இப்படிப்பட்ட பேச்சுகளை அவர் பேசியது மக்களை தூண்டும் விதமாக இருந்தது. அதனால் வன்முறை வெடித்தது, அதனால் உயிர் சேதம் நடந்தது. இதில் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி, இன்னொரு பக்கம் சோனம் வாங்சுக் மற்றும் இன்னொரு பக்கம் பின்னிருந்து பின்புலமாக இருந்து இயக்கங்கள் வந்து ஜார்ஜ் சோரோஸின் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், சிஏஏ வரை இதில் எல்லாம் இன்வால்வ். லடாக் என்பது ஒரு முக்கியமான பகுதி. ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் நடக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். லடாக் அமைதியாக இருக்கிறது, சைனா வந்து என்றுமே அதுவே குறிவைத்துள்ளது. அமெரிக்காவுக்கு அதையும் சர்ச்சைக்குரிய பகுதியாக மாற்ற வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அந்த நோக்கம் முழுமையடையக்கூடாது என்றால் அங்கே அமைதி நிலவ வேண்டும். அந்த அமைதி இருந்தாலும் எப்படி மணிப்பூரில் ஒரு பிரச்சனையை கட்டமைத்தார்களோ அதே போன்ற ஒரு பிரச்சனையை இங்கே வந்து கட்டமைக்க பார்க்கின்றார்கள். அதற்காகத்தான் இன்று அரசு சோனம் வாங்சுக்கையும் கைது செய்துள்ளது, இன்டர்நெட் சேவையையும் இப்பொழுது அங்கே வந்து தடை செய்துள்ளது. இல்ல, அங்க குறிப்பா சொல்றது சென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. இந்த ஹேஷ்டேக் அதிக அளவுல இப்ப லடாக்ல பண்றாங்கன்னா அந்த பகுதி மக்கள் பண்றாங்க, இந்தியா பண்றதை இந்தியா மக்கள் பண்றாங்கன்னா எதிர்கட்சி ஜனநாயகம் அரசியல் ரீதியா பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி அந்த ஹேஷ்டேக் அதிக அளவுல ட்ரெண்ட் பண்றது பாகிஸ்தானும் பங்களாதேஷையும் சேர்ந்தவங்க அதிக அளவுல ட்ரெண்ட் பண்றாங்க அப்படி ஒரு தகவல் இருக்குது. அது காரணம் அவர் யூனிசை சென்று சந்தித்தாரு. நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு அமெரிக்கா யாரு கூட உறவு கொண்டாடுகிறார்கள் என்றால் இன்னைக்கு ஆசிம் முனீரும் ஷாபாஸ் ஷெரீஃபும் எங்க இருக்காங்க? அமெரிக்காவில். சோ அப்போ சோனம் வாங்சுக் யாரின் கைப்பாவையாக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்று உங்கள் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். சோ இதெல்லாம் தான் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இந்தியாவுக்குள் அமளியை ஏற்படுத்துவதும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இது போன்ற கலவரங்களை ஏற்படுத்தி ஆட்சிக்கு அவப்பேரை உண்டாக்குவதற்கும் வெளிநாட்டில் இருந்து சிஏஎம் செயல்படுகிறது, உள்நாட்டில் இருக்கும் சில கட்சிகள், குறிப்பிட்டு எதிர்கட்சியும் அவர்களுக்கு துணை புரியும் வண்ணம் செயல்படுகிறார்கள். பலமுறை இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர்
மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் சொல்லி இருக்கிறார். இந்த இந்த தேர்தல் செல்லாது, இந்த அரசை மக்கள் தூக்கி போட வேண்டும், அதாவது கிளர்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்று அவர் நிறைய முறை அவர் வெளிப்படையாகவே அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்களின் சுற்றுப்பயணங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். ஜார்ஜ் சோரோஸ் ஓபன் சொசைட்டிக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு, அந்த டூல் கிட் அப்படின்னு பாருங்க, அதே சேம் டூல் கிட் ஒரு ஸ்டேட்ல இல்ல, பல மாநிலங்களில் ஒரே விதமான டூல் கிட் யூஸ் பண்றது. பங்களாதேஷ் நடந்த டூல் கிட் தான் ஸ்ரீலங்காவிலும் நடந்தது. இப்பொழுது அதே டூல் கிட் தான் இன்று லடாக்கிலும் நடக்கிறது. இது ஒரு என்ன சொல்றது, தொடர்பட்ட பந்தயம் மாதிரி சேம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு பின்னிருந்து செயல்படுவது எப்பொழுதுமே வெளிநாட்டு சக்திகள் செயல்பட்டுத்தான் கொண்டு இருப்பார்கள். ஆனால் உள்நாட்டில் இருக்கும் ஒரு ஆட்களோ இல்ல ஒரு அமைப்பின் ஒரு ஆதரவு இல்லாமல் அதை முழுமையடைய முடியாது. இல்ல இதே சோனம் வாங்சுக்க இப்ப அந்த மக்கள் ஏத்துக்கிறாங்க, அங்க உள்ள மக்கள் நமக்காக போராடுறான்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா இவர் தான் 2018 370 ஆர்டிகல் நீக்கும் போது இல்ல இது தவறு அப்படின்னு சொன்னதுல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் மீடியாக்கெல்லாம் எடுத்து அதை அண்டர்லைன் பண்ணி காமிச்சாங்க. சோனம் வாங்சுக்கே சொல்லிட்டாரு இந்திய அரசு தவறு பண்ணுதுன்னு அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் எழுதுது. இவர் எப்படி அங்க சாதகமா பேசுறாரு, அதை எப்படி அந்த மக்கள் ஏத்துக்கிறாங்க? சார், சாதகமா பேசுறாங்கன்னா சில நேரங்கள்ல அந்த அந்த பேச்சுக்கள், அவர் பேசுறத, அவர் இது பண்றத, அந்த பிரச்சனைகளை அதை அதிகம் பிராட்காஸ்ட், அதாவது அதை மக்களிடம் போய் கொண்டு சேர்க்கறதுல வெளிநாட்டு அந்நிய சக்திகளும் இதற்கு பங்கு வகிக்கின்றன. விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தால் பாகிஸ்தானில் தோர்த்த போரையும் ஜெயித்தார்கள் என்று சொல்லலாம், நாம் ஜெயித்த போரையும் தோத்தார்கள் என்று அவர்கள் சொல்ல முடியும். உண்மையான போர்ல யார் ஜெயிச்சா தோத்தான்றது உலகத்துக்கு தெரியும். ஆனா மக்களை நம்ப வைப்பது இன்டர்நெட் இன்று ஒரு போர் புரியும் கருவியாக, ஆயுதமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. அதனால்தான் இந்த ஊடகத்தில் நாம் பேசும்போது தரவுகளுடன் ஆதாரங்களுடன் முடிந்த அளவுக்கு உண்மையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பேசுவது இல்ல இந்த நாட்டுக்கு எதிராக பேசுவது, இதை தவிர்த்தால் நல்லது. அதை தவிர்க்காவிட்டால் அவர்களை எங்கே அவர்களை எடுத்துக்கொண்டு வைக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் அவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடம் இருக்கிறது அல்லவா, அந்த இடத்தில் அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அரசாங்கத்தின் கடமை. சார் இப்ப இந்த ஜியோ பாலிடிக்ஸ் யார் க்ளோஸா வாட்ச் பண்றாங்க, இந்த சாய் கிரண் போன்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஆர்கானிக் ப்ரொடெஸ்டே கிடையாது, இது ஒரு மேனுபேக்சரிங் ப்ரொடெஸ்ட் தான், இது தூண்டுதலின் பேர்ல தான் உருவாக்கப்பட்டது. அப்ப ஆர்கானிக்னா மக்கள் எப்படி இந்த இடத்துல ஒன்று கூடினாங்க, எந்த எந்த கருத்தின் அடிப்படையில் ஒன்று கூடினாங்கன்னு வேணும் இல்ல. ஏன்னா வேலை வாய்ப்பு வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், உள்கட்டமைப்பு வேணும்னு சொல்றாங்க. ஆனா ரோடு இருந்தாதான் இதெல்லாம் வர முடியும். ரோடு வரக்கூடாதுன்னு மட்டும் சொல்றாங்களே, அதை மட்டும் எப்படி ஏத்துக்க முடியும்? பணம் பெரிய பங்கை ஆற்றியுள்ளது. குறிப்பிட்டு சில அமைப்புகள் பெரும் பங்கை ஆற்றியுள்ளது. லடாக்கில் அங்கிருக்கும் டெமோகிராஃபி, அதாவது பௌத்தர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி என்று கருதப்பட்ட லடாக்கில் இன்று இன்னொரு சமூகமும் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. அது எந்த சமூகம் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. அங்கே அவர்கள் எங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள், அதனால் வரக்கூடிய உரசல்கள் என்ன என்று நடக்கின்றது தெரிகிறது. அதனால் அவர்கள் யாருக்கு சாதகமாக செய்வார்கள், பாகிஸ்தான் அவர்களுக்கு யாருக்காக அவர்கள் குரல் எழுப்ப முடியும், பங்களாதேஷ் யாருக்காக குரல் எழுப்ப முடியும் என்று உங்கள் பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். இதுல யாரெல்லாம் பண்ணிருக்காங்க, வாஞ்சுக்க தவிர்த்து மற்றவர்களையும் கண்டுபிடித்திருக்கார்கள், அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதனால் கூடிய விளைவுகளை அவர்கள் கூடிய விரைவில் சந்திப்பார்கள். ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்க. ஓகே சார், பல்வேறு தகவல்கள் எங்களுக்கு தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி ஜெயின்.